ஹாய் எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எப்படி ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம ஐடியில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போது இது வரைக்கும் க்ரியேட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு எப்படி இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கோயிங் ஃபார்வர்ட் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணது நான் இதில் பண்ணல. நம்ம புக் ஸ்டோர் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ டேரெக்டாக மெயின் ஜாவா இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 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 பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் காம் டாட் நம்மளோட பேக்கேஜ் என்ன கொடுத்துருக்குமோ ஆர்டிஃபேக்ட் ஐடி அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டாட் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் ஜாவாக்குள்ளே. ஸோ இதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கிளாஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெயின் கிளாஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்போவுமே. ஸோ இதுக்கு நான் பேர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டார்டர்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டர் ஆப் இல்லை ஆப் ஸ்டார்டர் ஏதோ ஒன்று ஸ்டார்டர் ஆப்னு கொடுத்துட்றேன். ஸோ இது ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸில் நான் மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். மெயின் மெத்தட் நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிங் இன்டிஜர் அண்ட் ஆர்குமெண்ட். ஸோ ஒரு மெயின் மெத்தடில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது சாதாரண ஒரு ஜாவா அப்ளிகேஷன், ஒரு சாதாரண ஒரு ஜாவா ஃபைல் தான். ஸோ இப்போ ஸ்ப்ரிங் பூட் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபைல் தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இது ஸ்டார்டிங் எல்லாமே முக்கால்வாசி இதில் அனோட்டேஷன் தான் ஸ்ப்ரிங் பூட்டில். ஸோ இதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் அனோட்டேஷன். ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரிங் பூட் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் இந்த பேக்கேஜில் நம்மளுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. அதை இந்த கிளாஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயின் மெத்தட். ஸோ இந்த மெயின் மெத்தடில் நான் ஸ்ப்ரிங் கிட்ட சொல்கிறேன், இந்த மெயின் மெத்தட் நான் ரன் பண்ணால் என்னோடய ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் டாட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த டாட் ரன் என்ன எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் ரெண்டு எடுக்குது பேராமீட்டராக. ஸோ சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதுதான் சோர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஆர்குமெண்ட் என்னென்னா இந்த டிஃபால்ட் நம்ம ஜாவாவோட ஆர்குமெண்ட் தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பை ஸ்டார்ட் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் சொல்கிறது தான். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும் நம்மளுக்கு இந்த கிளாஸ் தான். ஸோ இந்த கிளாஸ் தான் இங்கே நான் சோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டர் ஆப் டாட் கிளாஸ் அவ்வளோதாங்க. இதை நான் இவ்வளோ தான். ஸோ ஸ்ப்ரிங் பூட் கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டெலிஜியில் நான் டேரெக்டாக இதையே இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கே இந்த மெயின் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இந்த ஆப்பை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஒன்றே தான். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போது கன்சோலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பூட் அதோட வெர்ஷனும் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் அவ்வளோதாங்க, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் ஆப் இன் 3 seconds எடுத்திருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு. டாம்கேட் சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 8080. சும்மா சொல்லிங்க, நிஜமாக டாம்கேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 8080. ஸோ இப்போது நம்ம இது மாதிரி நான் எந்த ஒரு கான்ஃபிகரேஷனும் கொடுக்கல. நம்ம இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் டாம்கேட் சர்வரில் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதுவும் கொடுக்கல. அப்படி ஸ்டார்ட் ஆனால் எந்த போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. பட் டிஃபால்ட்டாக எல்லாமே எடுத்துக்கிச்சு. ஸோ இதை பற்றி தான் இதுதான் ஸ்ப்ரிங் பேரண்ட் பண்ணுது. அதோட ஸ்ப்ரிங் பேரண்டில் கான்ஃபிகரேஷன்ஸோட இது தான். ஸோ நம்ம அதை ஸ்ப்ரிங் பேரண்ட் நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் டிஃபால்ட்டாக எல்லாமே நடந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 1010 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 1010ன்னு சொல்லிட்டு நான்
ஹிட் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இது வந்து டாம்கேட் சர்வர் அங்கேருந்து எரர் பேஜ் எனக்கு வந்திருக்கு. என்னென்னா எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஸோ சீயிங் திஸ் அஸ் அ ஃபால் பேக் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு டாம்கேட் சர்வரில் நம்ம அப்ளிகேஷன் உள்ளே போட்டு ரன் ஆகிற மாதிரி தான் ரன் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து இதில் என்னென்ன இருக்குது ஆப்ஷன்ஸ், ப்ரொஃபைல் என்ன, ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம போர்ட்டை மாற்றலாம், வேறு போர்ட்டில் ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.